ஹாய் மக்களே! இந்த சாட்டை முருகன் இருக்கார் பாருங்க. அவரு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நெறைய வாட்டி நெறையாவே வீடியோ போட்டு அப்லோட் பண்றாரு. ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎம்கே பத்தியோ, இல்ல ஏடிஎம்கே பத்தியோ, இல்ல ஒரு பிஜேபி பத்தியோ, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி கூட போட்டதே கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, டிவிக்கு அதாவது நம்ம தாவேக்காவ விமர்சித்துட்டு தான் இருக்குவாரு. ஆனா, ஒரு வாட்டி கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்போசிட் இருக்கக்கூடிய கட்சி ஆட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி கூட விமர்சித்து பார்க்க மாட்டீங்க யாரையுமே. ஆனால் இப்போ கூட பார்த்துக்கங்க, டிவிக்கே பற்றி தான் விமர்சிச்சுட்டே இருக்காரு. நீங்களே பாருங்களேன். தற்சார்பு பொருள் தொடர்ச்சியாக நம்ம பேசின உடனே அந்த வார்த்தையை பயன்படுது. தற்சார்பு பொருளாதாரம்னா எதை கொண்டு வரணும்? விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா? தற்சார்பு பொருளாதாரத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருக்கான இதை செய்வீங்க? அதை ரெங்கசாமி அரசு சிறப்பாக செயல்படுதுன்னா ரெங்கசாமி அரசோட கூட்டணி வைக்க போறீங்களா? ரெங்கசாமியோடைய அரசும் ரெங்கசாமியோடைய என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி இருக்கு. என்ஆர் காங்கிரஸ் சிறப்பாக செயல்படுது, பிஜேபி சரியா செயல்படல. அப்போ பிஜேபி சரியா செயல்படல, பிஜேபி நிதி ஒதுக்கல, பிஜேபி தான் தப்பு பண்ணுதுன்னா பிஜேபிங்கிற வார்த்தையை கூட திரு விஜய் அவர்கள் ஏன் பேசல? பேசிய 11.36 நொடிகள்ல ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. பாஜகங்கிற வார்த்தை, அதுவும் பாசிச பாஜக 2024 மாநாட்டுல பாசிச பாஜக மிஸ்டர் மோடிஜி அந்த வார்த்தைகள் இப்ப வரவே இல்லையே. ஜனநாயகன் படம் இருக்குது, அதனால தான் யாருமே பார்த்தீங்கன்னா